ரிஷப ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு நல்ல தைரியம் இருக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கவும், வேலை இடத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் அதிகமாகவே கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் மட்டும் அல்லாமல் மிருகசீரிடம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான நல்ல செய்தி காத்திருக்கிறது. சிலர் குழந்தைகளை அதாவது தத்தெடுக்கும் தாய்மார்களோ தந்தைமார்களோ அதற்கான நேரம் இந்த மாதத்தில் நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அடாப்ஷன் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது தத்து எடுக்கக்கூடிய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான நல்ல நேரம் காத்திருக்கிறது. ரிஷப ராசியில் குறிப்பாக மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்கு தேரும். இந்த மாதத்தில் 20, 21, 22 ஆகிய தேதிகள் ரிஷப ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த அதிர்ஷ்டமான தினங்களாகவே இருக்கிறது. இந்த மாதத்தில் மனதிற்கு ஒரு திருப்தியான மாதமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் அன்பு மலரும் மற்றும் குழந்தைகளுடைய கல்வியும் நன்கு சிறப்படையும். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ரிஷப ராசி நேயர்களுக்கு குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து வந்தால் மனதில் ஒரு தைரியம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் இந்த ராகு காலத்தில் செவ்வரளி பூவினாலோ எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றினாலும் மனதில் ஒரு தைரியமும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு நினைவாற்றலும் அதிகரிக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று துர்க்கைக்கு ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தைகளுடைய மன தைரியம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம். மனதில் ஒரு சந்தோஷமும் தைரியமும் அதிகரிக்கும் காலமாகவே இந்த மாதம் இருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் என்று சொல்லலாம். சிலர் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது அவசியம் ஏற்படும். இதை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிலருக்கு பாதிக்கப்படலாம். அதனால் வெளியூர் பிரயாணங்களை இந்த மாதத்தில் ரிஷபராசி நேயர்கள் தவிர்ப்பது நல்லது. சிலர் தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனையை இந்த பௌர்ணமி தினத்தன்று நிறைவேற்றினால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருக்கும். இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு மனதில் சந்தோஷம் தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது.